செம்பு சொம்பில் என்ன செய்யணும், தண்ணி நிரப்பிடுங்க. எப்போவுமே கொஞ்சோண்டு பால் ஊற்றி விபூதி போடணும், மஞ்சள், குங்குமம், பன்னீர் ஊற்றணும், பச்சை கற்பூரம் கண்டிப்பாக போடுங்க. மல்லிகைப்பூ இல்லை வேறு ஏதாச்சும் பூ இருந்தாலும் பூ போடுங்க. ஒரு எலுமிச்சப்பழம், ஒரு காசு. இதை கண்டிப்பாக அந்த தீர்த்தத்தில் போடணும். ஏன்னா கலச தீர்த்தம்ன்றது கைலாச தீர்த்தம் மாதிரி. அந்த தீர்த்தம் இருந்தாலே கிரக தோஷங்கள் நீங்கப்பட்டு இல்லத்தில் சுப காரியங்கள் நலமாக நடக்கும். அதனால தான் கலசம் வைப்பாங்க. சில பேர் கலசம் தேங்காய் வைக்க மாட்டாங்க. அந்த சொம்பில் எல்லா பொருளும் போட்டுட்டு வெறும் மேலே மா இலை மட்டும் வச்சிடுவாங்க. கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன செய்யணும், வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் மாற்றுறீங்களா, தண்ணி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதே தண்ணி நீங்கள் ஒரு வாரம் வச்சாலும் அது வாடை எடுத்துடும், ஒரு மாதிரியாக அந்த வாசனை இருக்கும். ஏன்னா எல்லா பொருளும் அதில் போடு